ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்சஸ். லாஸ்ட் வீடியோவில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான நிறைய பேசிக்கான விஷயத்தை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்சஸ் தான். டென்சஸை நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையவே நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அந்த 12 டென்சஸ்லையும் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ அதுக்கு தான். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு டென்சஸை பற்றின ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அந்த சந்தேகம் எல்லாமே தீர்ந்திருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ நம்ம டென்சஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோக்கள் எல்லாமே வரப்போகுது. அதாவது எப்படியெல்லாம் இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்றதுக்கான நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வரும். அதை நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்சஸ். டென்சஸ் அப்படின்னா காலங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தமிழ்ல எப்படி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த டென்சஸ் பயன்படுத்துறோம். இதுல 12 டென்சஸ் இருக்குது. அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நிகழ்காலம், இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி சொல்றது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். அதே மாதிரி தினந்தோறும் ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்குன்னு வைங்க, உங்களோட பழக்க வழக்கம், அதாவது நம்ம டெய்லி ரொட்டீனா அதை செய்யறோம் அப்படின்னா அதை சொல்லும் போதும் நம்ம இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ பிளே கிரிக்கெட் எவ்ரி டே. நான் டெய்லி கிரிக்கெட் விளையாடுவேன். இப்போ இது ஒரு டெய்லி ரொட்டீனான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் விளையாடுகிறேன் அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்றாங்க. ஸோ அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நம்ம சொல்லும் போது நம்ம பயன்படுத்துறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நம்ம சொல்றதுக்கு தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்துறோம். இப்போ பாருங்க, ஐ பிளேடு கிரிக்கெட் எஸ்டர்டே அப்படின்னா நான் நேற்று கிரிக்கெட் விளையாடினேன். அதாவது நேற்று நான் விளையாண்டு முடிச்சிட்டேன், அந்த செயல் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை சொல்றதுக்கு தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ எதிர்காலத்துல நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லும் போதுதான் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்துவோம். அது இப்போ நடக்கல, இனிமேதான் நடக்க போகுது, அதை சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் பிளே கிரிக்கெட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா நான் அடுத்த வாரம் கிரிக்கெட் விளையாடுவேன். இந்த செயல் இப்போ நடக்கல, இனிமேதான் நான் கிரிக்கெட் விளையாட போறேன். ஸோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொடர்ச்சியான. அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிடாம தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? இதுலேயே இருக்கு, ப்ரெசென்ட்டாக நடந்துட்டு இருக்கிற ஒரு செயல் இன்னும் முடியலை, அதுதான் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ உங்களுக்கு டவுட் வராமல் இருக்கணும்னா பாருங்க, இதுல இருக்கு ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னா என்ன. இப்போ ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் முடியாம தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துறோம். இப்போ ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட் நவ் அப்படின்னா நான் இப்பொழுது கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கிறேன், அது இன்னும் முடியலை, நான் அந்த தொடர்ச்சியாக அந்த வேலையை இப்போ ப்ரெசென்ட்ல பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதை சொல்லும் போது தான் நம்ம எதை பயன்படுத்தலாம்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்தணும். இப்போ அடுத்த டென்ஸ் பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் இன்னும் தொடர்ச்சியா பாஸ்ட்ல நடந்துட்டே இருக்கு. அதாவது இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிறப்ப நம்ம நேத்தை பத்தி யோசிப்போம் இல்லையா? நேத்தெல்லாம் நான் இப்போ பஸ்ல வந்துட்டே இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப என்னன்னா அந்த பாஸ்ட்ல நடந்த ஒரு செயல் நேற்று தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்,
அப்போ நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட, நான் நேற்று ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா நேற்று நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க வந்து ப்ரெசன்ட்ல சொல்றீங்க. ஸோ அதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அது ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்க பாஸ்ட்ல முடிஞ்ச தொடர்ச்சியா நடந்திருந்த ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப பாருங்க, ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் த ஹோல் ஈவினிங் அப்படின்னா நான் வந்து ஈவினிங் ஃபுல்லா வந்து கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தேன். ஸோ அது முடிஞ்சிருச்சு அந்த செயல். ஆனா அந்த முடிஞ்ச செயல் வந்து தொடர்ச்சியா நேற்று நடந்துட்டே இருந்திருக்கு, அதை நீங்க வந்து பிரசன்ட்ல சொல்றீங்க. அதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். விளையாடி கொண்டு இருந்தேன், இது பாத்தீங்கன்னா விளையாடி கொண்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா எதிர்காலத்துல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிற ஒரு செயலை சொல்லும் போதுதான் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வந்து பயன்படுத்துவோம். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம், நீங்க சொல்றீங்க நாளைக்கு நான் விளையாடிட்டே இருப்பேன், நாளைக்கு எனக்கு லீவு, நாளைக்கு நான் விளையாடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா எதிர்காலத்துல நீங்க ஒரு செயலை வந்து தொடர்ச்சியா செய்ய போறீங்க, அதை சொல்றதுக்கு பயன்படுத்துறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் பி பிளேயிங் கிரிக்கெட் நெக்ஸ்ட் சண்டே அப்படின்னா நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன். அந்த செயல் வந்து நடந்து முடியல, இனிமே நடக்க போகுது, அதுவும் தொடர்ச்சியா நடக்க போகுது. ஸோ ஃபியூச்சர்ல வர்ற ஒரு தொடர்ச்சியா நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போதுதான் நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வந்து பயன்படுத்துறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வர எல்லா செயலுமே வந்து முடிஞ்சிருக்கும். இப்பதான் நடந்து முடிஞ்ச செயலை பத்தி நம்ம சொல்லும் போதுதான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து பயன்படுத்தி இருப்போம். இப்பதான் நீங்க ஒரு வேலையை முடிச்சிருப்பீங்க, இல்ல ஒரு 5 minutes முன்னாடிதான் அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னா அதை சொல்றதுக்கு நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து பயன்படுத்தலாம். இப்போ ஐ ஹாவ் பிளேட் கிரிக்கெட் ஜஸ்ட் நவ் அப்படின்னா நான் இப்பதான் வந்து விளையாடி முடிச்சேன். ஸோ இப்பதான் முடிஞ்ச ஒரு செயலை சொல்லும் போதுதான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து பயன்படுத்தலாம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு செயல் வந்து பாஸ்ட்லேயே வந்து முடிஞ்சிருக்கும், அதை சொல்றதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து பயன்படுத்துறோம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு செயல் வந்து முடியாம தொடர்ச்சியா வந்துதான் அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு செயல் பாஸ்ட்லேயே வந்து முடிஞ்சிருது, அதை சொல்றதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து பயன்படுத்துறோம். இதுல நீங்க சொல்லலாம், ஏன் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வந்து பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஏன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 செயல் நடக்குது அப்படின்னா எந்த செயல் முன்னாடி நடந்ததோ அதை சொல்லும் போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் அடுத்த செயலை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்லையும் சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹேட் பீன் பிளேட் கிரிக்கெட் பிஃபோர் ராம் கேம். ராம் வருவதற்கு முன்னால் நான் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ராம் வர்றதுக்கான முன்னாடி செயல் வந்து நான் வந்து கிரிக்கெட் விளையாண்டது. ஸோ அதை குறிக்கும் போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் ராம் வந்தது வந்து அடுத்த செயல், ஸோ அதுக்கு கேம் அப்படின்னு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் பயன்படுத்தி இருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வர எல்லா செயலுமே வந்து முடிஞ்சிருக்கும், ஆனா எதிர்காலத்துல இது நடந்து முடிஞ்சிரும் அப்படின்ற செயலை நம்ம சொல்லும் போதுதான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து பயன்படுத்துறோம். இப்போ நாளைக்கு உங்களுக்கு 12 மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சிருது, அப்ப எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு 12 o'clock வந்து நான் எக்ஸாம் முடிச்சிருப்பேன். ஸோ எதிர்காலத்துல ஒரு செயல் நடக்கும், ஆனா அது முடிஞ்சிரும், அதை சொல்லும் போதுதான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து பயன்படுத்துறோம். அதுவே எதிர்காலத்துல ஒரு செயல் நடந்துட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லும் போதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வந்து பயன்படுத்துறோம். அந்த செயல் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னா அதை சொல்றதுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வில் ஹாவ் பிளேட் கிரிக்கெட் பை டுமாரோ அப்படின்னா நான் நாளைக்கு கிரிக்கெட் விளையாடி இருப்பேன். ஸோ அந்த செயல் வந்து நாளைக்கு நடக்க போறது முடிஞ்சிருது அப்படின்னு நம்ம சொல்றது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே இருக்கிறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட்ல நடக்கிற ஒரு செயல் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது அப்படின்னா அதை சொல்றதுக்கு தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா அந்த செயல் வந்து நிறைய நேரமா நடந்துட்டே இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறோம். பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 6 hours அப்படின்னா நான் 6 மணி நேரமா வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன், இன்னும் அந்த வேலை வந்து முடியல. இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தையோ இல்ல வருஷத்தையோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் 10 வருஷமா வந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இனியும் நான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு செயல் வந்து ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை சொல்றதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். விளையாடி கொண்டே இருக்கிறேன், அதாவது ரொம்ப நேரமா நான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன், ப்ரெசன்ட்ல பண்ணிட்டு இருக்கேன், அது இன்னும் முடியல அப்படின்னா அதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்போ அடுத்த டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்தது, ஆனா அது இப்ப ப்ரெசன்ட்ல வந்து நடக்கல, அது வந்து முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு நிறைய வருஷமா தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்றதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஹேட் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 6 hours அப்படின்னா நான் 6 மணி நேரமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், அதாவது இப்ப விளையாடல, அது வந்து 6 மணி நேரமா நான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அந்த செயல் வந்து பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பாஸ்ட்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா 6 மணி நேரமா ரொம்ப நேரமா நான் விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதை சொல்றதுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து பயன்படுத்துறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா அது முடியலை. இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், 10 வருஷமா நான் வேலை பார்க்குறேன்னா இனியும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்க போகிறேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா நான் ஒரு 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் அங்கே வேலை பார்க்கல. இப்போ நம்ம லாஸ்ட் பார்க்க போகிற டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது எதிர்காலத்தில் ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு வந்து நான் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுவேன், கம்பெனிலே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்போது ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் 6 hours அப்படின்னா நான் இன்னும் 6 மணி நேரம் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பேன். ஸோ ஃபியூச்சரில் இவ்வளோ காலத்துக்கு நான் இந்த வேலையை செய்வேன், செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டென்சஸ் பற்றி ஒரு தெளிவான ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.